ரைட் ஓகே. என்ன படிச்சு நாங்கள் கடைசியாக மேத்ஸில்? மேக்ஸில் வட்டங்கள் சார் படித்தேன் நாங்கள். வட்டங்களா? வட்டங்கள்ல அரை பார்த்துறாங்க. ஸ்கூலில் என்ன பாடம் போகுது? ஸ்கூல்ல 3ஆம் பாடம். வட்டங்கள் முடிச்சிட்டாங்களா? ஓ வட்டம் முடிச்சு வட்டம் முடிச்சு வர்க்கமூலம் முடிச்சு பின்னங்களுக்கு போயிட்டாங்க சார். ஓகே, ஸ்கூலில் போய் வேகமாக தான் போவாங்க. நாம் இந்த பயிற்சி செய்துட்டோமா? இது வட்டத்துலையா சார்? ஓ, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா பயிற்சி செஞ்சுட்டோமான்னு கேட்குறேன். பொறுங்க, உங்களுக்கு தெரியல என்ன? இல்ல சார் தெரியல. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது தெரியுதான்னு? சார் இந்த பயிற்சி செய்துட்டோமா? இது ஓ சார் செஞ்சிருக்கோம். இந்த பயிற்சி செஞ்சா எழுதியிருக்கிறேன் சார், ஆனா செய்யல. எந்த பயிற்சி கடைசியா செய்தது? கடைசியா பயிற்சி ஒன்றுதான் சார் செஞ்சிருக்கிறோம். அது ஃபுல்லா முடிக்கலையா? எழுதியாச்சு சார், ஃபுல்லா எழுதிக்கிறக்கா நான் செய்யல. எழுதி கிடக்க செய்யல. உங்களுக்கு ஹோம்வொர்க் தந்திருக்குது, நீங்க செய்யல. அப்ப வகுப்புல வந்து கணக்கு எழுதுங்கன்னு அது தெரியல சார். அது கேட்க அப்புறம் அடுத்த இதுல செய்வோம்டா. ஓகே, இப்ப முதலாவது செஞ்சீங்களா? ஓ முதலாவது செஞ்சிருக்கிறோம். என்ன சமன்பாடு போட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். 2 மேல் 1 தர 2 தர 7 மேல் 22 தர 1 மேல் 14 சமன் 44 சென்டிமீட்டர். 1 மேல் 14 1 மேல் 2 மேல் 1 தர 2 தர 7 மேல் 22 தர 1 மேல் 14 சமன் 44 செக் பண்ணுங்க. நான் சொல்றேன் செக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது ஒரு அரை வட்டம் சரியா? ஓ சார், இது ஒரு அரை வட்டம். நீங்க எழுதாட்டி எழுதிக்கலங்களா, நான் சொல்றேன் செக் பண்ணிக்கலுங்க. இது ஒரு அரை வட்டம் என்றபடியால உங்களுக்கு தெரியும் ஒரு முழு வட்டத்திற சமன்பாடு 2πr. இது முழு வட்டத்துக்கு 2πr என்று சொல்றது முழு வட்டத்துக்கு. ஓகே சார். ரைட். இப்போ இது ஒரு அரை வட்டம் என்றபடியால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அரையை முதல்ல போட்டு ரைட் போடாட்டி போட்டுக்கொள்ளுங்க. அரையை முதல்ல போட்டு தர 2πr போடுவீங்க. ஓகேயா? ஓகேண்டா? ஓகே சொல்லுங்க. அடுத்து போறோம். 2πr ஓகே சார். 2πr போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வில்லிட, நான் இந்த அரோமாக்கால கீறி காட்டுறேன் பாருங்க, இந்த வில்லிட நீளம் மட்டும்தான் வரும் சரியா? ஓகே சார். ஓகே, சுற்றளவுண்டபடியால சுத்தி இருக்கிறதெல்லாம் கூட்டணும்ன்றபடியால இந்த 28 நீங்க கூட்டணும். ஓகே சார். ரைட். அப்ப எப்படி சமன்பாடு வரும்? அரை தர 2πr சக 28 அப்படி என்று வரும். 2πr தர அரை தர 2πr ஓ சார் சக 28. இந்த 28 கூட்ட வேண்டி வரும். ரைட். அதை சுருக்குங்க, சுருக்கி சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு வருகுதுன்னு எனக்கு. ஏதோ சார் இப்போ நீங்க எழுதுனதை சுருக்குங்களா தம்பி? 44யா இல்லது? இல்ல, அரை தர 2πr போட்டுக்கிறீங்க தானே? ஓ, அந்த பைக்கு பதிலா என்ன போடுவீங்க? 22 ன் கீழ் 7.
ஓ சார். 6க்கு பதிலாக என்ன போடுவீங்க? இது 28 விட்டம் கொடுத்துருக்குது. 6க்கு பதிலாக 14 போடுவீங்க. ஓ சார். சக 2r இருக்குது, அதாவது 2 தர 14 இருக்குது. 2 தர 14. ஓ சார். ரைட். அப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அரை தர 2 தர 22 தர 22 கீழ் 7 தர 14 சக 14 அங்கால ஒண்ணுமே இல்ல சார். சக 2 தர 14. சக 2 தர 14. ஓ அப்ப இப்ப பாருங்க அந்த ஒண்டின் இதான் சார் இருக்கு. ஓ அந்த ஒண்டின் கீழ் 2ஐயும் அந்த ஒண்டின் கீழ் இருக்கிற 2ஐயும் மேல இருக்கிற 2ஐயும் வெட்டலாம். வெட்டுங்க. அதுக்கு பிறகு அந்த பக்கத்திலேயே கீழே இருக்கிற 7ஐயும் மேல இருக்கிற 14ஐயும் வெட்டி 14க்கு பக்கத்துல 2 முறை என்று போடலாம். 7 2 14. ஓ சார். ஓகே ரைட். அப்போ உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா இருந்தால், அதாவது இப்போ வெட்டின பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் மிச்சமாக இருக்கிறது 22 தர 2 தானே. ஓ சார். அது சக 2 தர 14 அங்கால வலது பக்கம். இது இது பக்கத்தில் போடுறதா சார்? ஓ இப்போ மிச்சமாக வெட்டினது மிச்சம் இருக்க போக பக்கத்தில் 2 தர 14 அப்படியே இருக்குது. ஓ சார். ரைட். அப்போ என்னென்று சுருக்குறது? 22 தர 2 பெருக்குனா எவ்வளவு? 44. ரைட். இடது பக்கம் 44. 2 தர 14 பெருக்கினா 28. 2 தர 14 பெருக்கினா 28. ஓ அப்போ இப்போ உங்கள்ட்ட என்ன மிச்சமாக இருக்குது? 44 சக 28 தானே. ஓ சார். அந்த 2ஐயும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு? 8 2 10 2 12 2 இது 1 மிச்சம் 2 6 1 7 72 சென்டிமீட்டர். 2ஐயும் கூட்டி போட்டா வருகுதா ஷாருக்கு? 72. ஓ சார். ரைட். ஓகே. இப்படிதான் அரைவட்டத்துக்கு காண்றது. ஓகே சார். ரைட். இப்போ ரெண்டாவதுக்கு போவோமா? ஓ சார். அப்போ ரெண்டாவது வட்டத்தை பாருங்க. இது என்ன வகையான வட்டம்? அரைவட்டமா, காவட்டமா, முக்காவட்டமா, முழு வட்டமா? கால் வட்டம் சார். அப்போ என்ன பின்னம் போடுவோம்? கால் தர 2π கால் தர 2πr சக தர இல்ல சக சக. அங்கால ஒரு 7 இருக்குது, இங்கால ஒரு 7 இருக்குது. எந்த 7? இந்த 7 இந்த 7. இது 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 இதா சார்? ஓ இந்த 7ம் இந்த 7ம் நான் கீறி காட்டுறது விளங்குதா? படத்துல அரவால கீறி காட்டுறேன்னு பாருங்க. விளங்குதா? காணல சார். அன்னையும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குது தானே ஷாருக்கு? ஓ சார் விளங்குது. ஓகே. இந்த ரெண்டாவது படத்துக்கு கிட்ட அரவால கீறன்னு அரவால மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓ சார். அந்த இதுல மேல இருக்கிற 7ஐயும் இந்த 7ஐயும் கூட்டினால் எவ்வளவு? 14. 14. ஓ சார். அப்ப அந்த சகாவுக்கு பக்கத்துல 14 போடணும். ஓகே சார். ரைட். இப்ப பிரதி எடுங்க பாப்போம். 22க்கு பக்கத்துல 14 சார் வரும், அல்லது 44க்கு பக்கத்துல 14 வர போதா? எதுக்கு பக்கத்துல? இல்ல இல்ல இந்த இந்த இலையும் இந்த இலையும் கொட்டி 14 வருது தானே சார்? அந்த 14 எங்க கொண்டு வந்து போடணும்? இப்ப நீங்க என்ன எழுதி இருக்கீங்க? ரெண்டாவது வட்டத்துக்கு என்ன சமன்பாடு எழுதி இருக்கீங்க? கால் தர 2 தர 2πr தர 1 மேல் 7 சமன் 44 சென்டிமீட்டர். திரும்ப சொல்லுங்க. கால் தர 2 தர 7 மேல் 22 தர 1 மேல் 7 சமன் 44. 22 கீழ் 7 7 மேல் 22 தர 7 தானே போட்டிருக்கீங்க.
ஓ சார். தர 7 தானே போட்டிருக்கீங்க. ஓ சார். சக 44 போட்டா சரி. ஓ சார். ரைட். அப்போ இப்போ பாருங்க 1/4 உள்ள 4ஐயும் பக்கத்தில் மேலே உள்ள 2ஐயும் வெட்டலாம். வெட்டினா 4க்கு கிட்ட 2 முறை வேறு. ஓ சார். ஓகே, அதுக்கு பக்கத்தில் கீழே உள்ள வேலையும் மேலே உள்ள வேலையும் அப்படியே வெட்டலாம். என்ன சார்? கீழே உள்ள வேலையும் மேலே உள்ள வேலையும் பக்கத்தில் உள்ளதை வெட்டலாம். ஓ சார், வெட்டலாம். ரைட். ஓகே, இப்போ கீழே உள்ள 2ஐயும் அந்த 4 இருக்கிற இடத்துல உள்ள 2ஐயும் மேலே உள்ள 22ஐயும் வெட்டலாம். அப்படி 11 22 வெட்டலாம். ஒன்றிற்கு இருக்கிற 4ஐயும் ஒன்றின் கீழே 4க்கு பதிலாக இப்போ 2 எல்லாம் இருக்குது, வெட்டிட்டோமல்லோ. ஓ சார், வெட்டிட்டோம். வெட்டினா அந்த 2ஐயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெட்டுப்பட்ட மேலே இருக்கிற 22ஐயும் வெட்டலாம் தானே. 11 22 அல்லோ. ஓ சார். அப்போ அங்கே 11 தான் மிஞ்சும். எல்லாம் வெட்டுப்பட்டு 11 தான் மிஞ்சும். படிவ பாருங்க. ஓ சார், இதை வெட்டிட்டு அப்புறம் இதை வெட்டிட்டு இதில் இப்போ 11 மிஞ்ச போது தர 1 11 தர 1 11 வர போகுது சார். கட்டிக்காரங்க. அப்போ 11ஐயும் அங்கால வலது பக்கம் இருக்கிற 14ம் கூட்டுப்பட்டு நடுவில் சகாடையாளம் இருக்குது, கூட்டுப்பட்டு கண்டு 11ம் 14ம் 25 வர போகுது சார். 25 சென்டிமீட்டர். அதுதான் அந்த கால் வட்டத்துக்குரிய மொத்த சுற்றளவு. அப்போ இந்த இது புல தானே சார்? எது புல? இந்த நான் செஞ்சது. ஓ, நீங்கள் செஞ்சது புல. இப்போ நான் சொல்கிற மெத்தட் தான் சரி. அப்படித்தான் சோதனைக்கும் செய்யணும். ஓகே சார். ரைட். ஓகே, இப்போ கோணம் போட்டிருந்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. 3வது. ஓகேயா? ஓகே சார். ரைட். 3வது பாருங்க, 120 பாகை உள்ளே இருக்குதாம். அப்போ என்ன செய்வோம், நமக்கு 360 மேல் 120 போடுவோம். என்னது சார்? 360 மேல் 120. ஓகேயா? ஓகே சார். தர 2 தர 22 7 தர 6க்கு பதிலாக என்ன போடுவோம், இங்கே 21 போடுவோம். சக வரைக்கும் போயிட்டீங்களா? இல்ல சார், 7 மேல் 22 தர 21. ஏன் இங்கே 6 எவ்வளவு? 21 பாருங்க. அம்புக்குடியால காட்டுறேன். ஓ சார், 21. அப்ப இது வேறு சார் 22 22 7க்கு அடுத்தது என்ன சார் வரப்போகுது? தர 21. 21 தர 21. 21 1 தானே சார்? 21 1 சக. அப்ப இந்த 21ஐயும் இதுல இன்னொரு 21 இருக்கு, அந்த 2ஐயும் கூட்டினா 42. இந்த இதுல கீழே இந்த இதுல இருக்கிற 21ஐயும் இந்தியால இருக்கிற 21ஐயும் கூட்டினா 42. ஓகே, இப்ப வெட்டுங்க பாப்போம். 120ல உள்ள 0ஐயும் 360ல உள்ள 0ஐயும் வெட்டலாம். 120ல உள்ள 0ஐயும் 360 உள்ள 0ஐயும் வெட்டலாம். வெட்டிட்டேன் சார். ஓகே, அப்ப 12 1 12 12 3 36. ஓ சார். அந்த 3ஐயும் அங்கால தொங்கல்ல இருக்கிற 21ஐயும் வெட்டலாம். 3 1 3 3 7 21. இந்த 3ஐயும் தொங்கல்ல இருக்கிற 7ஐயும் 21ஐயும் வெட்டலாம். 7 முறைன்னு சொல்லி 3 7 21. சரியா? ஓ சார், 3 7 21. ரைட். இப்போ மேலே இருக்கிற 7ஐயும் கீழே இருக்கிற 7ஐயும் வெட்டலாம் தானே? ஓ சார், 1 வெட்டி நான் உங்களுக்கு என்ன மிச்சமா இருக்கு? 2 தர 22 மிச்சமா இருக்கா? ஓ சார், 2 தர 22. ஓ சார், சரியா இருக்கு. சக அங்கால 42 அப்படியே வருது. 22 தர 1
42. ஓ சார் சரியா வருது. அப்போ 2 தர 22ஐயும் தம்பி அங்கால போக சொல்லுங்க கிளாஸ் நேரங்களில். 2 தர 22 பெருக்கினா எவ்வளவு? 44. 2 தர 22 பெருக்கினா 44. ஓ சார் 42ஐயும் பெருக்கின கூட்டினா எவ்வளவு? 86. பாருங்க வருதாண்டு உங்களுக்கு. 2 தர 22 44. அதோட 44ஓட 42 கூட்டினா 42 கூட்டினா 86. 84 சார். சரிதானே சார்? 86. 6ஆ? 4 2 மாறല്ലോ. 4 4 மட்டும் 4 2 மாறല്ലോ. 4 4 44ஐயும் 42ஐயும் கூட்டினா எத்தனை சாரு? 42. ஓகே சார். ஓகே 44 42. ஓகே சார். 48. சாரி 86. 86. ரைட். ஓகே. அப்போ அடுத்ததுக்கு பின்னத்தை நீங்கள் போடுங்க பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் போட்டதை வச்சு பின்னத்தை நீங்கள் போடுங்க பார்ப்போம். சரியாக போடுறீங்களான்னு பார்ப்போம். இதுக்கு தானே சார்? ஓ இந்த 4ஆவதுக்கு இந்த 36 பாகை. இதுக்கு 36 கீழ் என்ன சார் வரும்? 360. 36 கீழ் 360 தர 2 தர 22 கீழ் 7. ஓகே கட்டிக்காரன். ஓகே அடுத்தது 3.5 கீழே 1 தானே சார் வரப்போகுது? ஓகே கட்டிக்காரன். பிறகு 3.5 கீழ் 1 பிளஸ் 6.10 வருமா சார்? 6.10 இல்லை 3.5 கூட்டினா 7 வேறு. 5 மஞ்சள் 10னா அப்புறம் 1 ஆயிருமா சார்? ஓ 10 வந்துச்சுன்னா அப்புறம் அது முன்னுக்கு போயிருமா சார்? முன்னுக்கு வந்து 1 எடுக்கணுமோ? சரியா? அப்ப 7.0 தானே சார்? ஓ 7.0 வரும். 7.0. இப்ப இந்த 0 வெட்டலாம் தானே சார் 360ல? ஓ 360ல 0 வெட்டையில. அது காரணம் ஏன்னு சொல்லுங்க பாப்போம். வேற ஒரு இடத்துலயும் 0 இல்லையே மேல. அப்ப என்ன செய்யலாம்? இந்த 7ஐயும் வட்டி இந்த 36ஐயும் வெட்டலாம் தானே சார்? இல்ல 7ஆல 36 சுருக்கையில. அது எப்படி சுருக்குறது பாருங்க. மேல 36 இருக்கு, கீழே 360 இருக்குது. ஓ சார். அப்ப 36ஆலே வெட்டினா 36 1 36 கீழே 36 10 360. 36 கேக்குதா ஷாரு? ஹலோ
ஹலோ கேக்குதா? ஓ சார் விளங்குதான். இது கிளியர் இல்லாம இருக்கு சார் கதைக்கிறது. ஓகே ஓகே, கனெக்ஷன் கட் ஆகிட்டு வருது மழை என்றபடியால். இஞ்சாலையும் சரியான கனெக்ஷன் சரியான கஸ்டமர் தான் சார் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பார்ப்போமா? இஞ்சாலையும் சரியான மழைக்கு கவரேஜே வருது இல்லை சார், நீங்க கதைக்கிறது கேட்குது இல்லை. ரைட், அப்போ 1/10 போட்டுட்டீங்களா? ஓ சார் போட்டுட்டேன். ரைட், 1/10 போட்டுட்டு அதுக்கு பிறகு பாருங்க, அங்கால தொங்கல்ல 3.5 இருக்குதா இல்லையா மேலே? மேலே 3.5 இருக்கா இல்லையா? ஹலோ 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 ஷாருக் கேக்குதா? ஓ சார் கேக்குதுன்னா கட்டாய் வருது சார். அங்க உங்களுக்கு கவரேஜ் எப்படி இருக்கு? கவரேஜ் சரியான லோவா இருக்கு சார். இது வைஃபை தானே? இல்ல சார், வைஃபை இல்ல. வைஃபை போட இல்லையா? போன்ல தான் படிக்கிறேன். இல்ல சார் இன்னும் போடல. சரி, அப்ப மழை குணமாவா இருக்கு? ஓ சார் அந்த கவரேஜ் சரியான லோல இருக்கு. அந்த இடக்கிற வெட்டி வந்தவன் இருக்கு, அந்த கதைக்கிற கேக்குது இல்ல. சரி, அப்படின்னா நான் இப்போ நாளைக்கு ஒரு 1.5 hour, இப்போ இன்றைக்கு விடுற 1/2 hour சேர்த்து ஓ சார் நாளைக்கு என்ன சார்? இன்றைக்கு விடுற ஒரு 1/2 hourல முடிப்போம். இப்போ ஓ சார் நாளைக்கு 1 hourையும் இந்த 1/2 hourையும் சேர்த்து 1.5 hourக்கு செய்வோம். ஓகே சார். நீங்க கவரேஜ்களை வடிவா பார்த்து வைங்க. பேக்கேஜ் இல்லாட்டி பேக்கேஜை போட்டு வைங்க. நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியா தொடங்குவோமா? 8 to 9:30 வரைக்கும் செய்வோம். ஓகே சார். நீங்க சாட்டர்டே தானே, சில நேரத்துல ஏர்லியா கிளாஸ் முடிஞ்சிட்டா கொஞ்சம் வேலைக்கு செய்வோமா? ஓகே சார். ஈவினிங் விட்டு தானே நிப்பீங்க? நாளைக்கு ஈவினிங் விட்டு தானேம்மா? ஓ சார் கொஞ்சம் ஏர்லியா மெசேஜ் பண்ணீங்கன்னா சரி சார். அப்ப நாளைக்கு நீங்க கொஞ்சம் அந்த கவரேஜை பார்த்து வையுங்கோ. நான் கொஞ்சம் 1.5 hour கூட நேரம் எடுக்கிறேன்னா. ஓகே சார். அம்மாட்டையும் சொல்லிடுங்க, நாளைக்கு கூட நேரம் எடுப்போம். அப்ப கவரேஜ்களை ரெடி பண்ணி வைங்க, சரியா? அம்மாண்ட இதையும் ஒருக்கா பார்க்கட்டுமா சார்? நான் நாளைக்கு சாட்டர்டே சண்டே தான் அம்மாட அலுவல் பார்க்குறது. நான் ஒருக்கா ஃபுல்லாக மினக்கிறேன் நாளைக்கு அம்மாட, சரியா? நாளைக்கு அம்மாவோட மினக்கிறேன். ஓகே சார். ஓகே, அப்போ நீங்கள் மிச்சத்தை ஒருக்கா கொஞ்சம் ட்ரை பண்ணி வையுங்க, மிச்ச பயிற்சியை. ஓகே சார். மிச்ச பயிற்சியண்டா இது வரைக்கும் பாருங்க, அந்த மிச்சம் இருக்குதானே, நாம் 4, 5, 6. ஓ சார். அது முடிச்சுட்டு பயிற்சி 1.2 இருக்கு. பயிற்சி 1.2 இருக்குல்லோ. பயிற்சி 1.2 இருக்குல்ல. ஹலோ ஹலோ. ஓ சார். பயிற்சி அந்த மிச்ச பயிற்சியை செய்யுங்க. ஓகே சார். அது முடிச்சிட்டு பயிற்சி 1.2ல உள்ள முதல் 4 கணக்கையும் செய்யுங்க. ஓகே சார். ரைட், அப்போ மிச்சத்தை நாளைக்கு ஹோம்ஒர்க்கோட திருத்துற நேரம் இதுகளையும் பார்த்துட்டு நாளைக்கு இந்த பாடத்தில் உள்ள மற்ற பயிற்சிகளையும் பார்த்து முடிச்சு விட்ருவோம் இந்த பாடத்தை. ரைட்,
நாளைக்கு 1.5 hour கிளாஸ் தானே, நாளைக்கு இந்த பாடத்தை ஃபுல்லாக முடிச்சு விட்ருவோமா? ஓகே சார். ஓகே சார், ஓகே. அப்போ நாளைக்கு நான் வேலைக்கு மெசேஜ் பண்ணுவேன், பாருங்க ஓகே ஈவினிங். சார். சரி, நாளைக்கு கட்டாயம் பார்த்து முடிச்சு விட்ருவோம் இந்த பாடத்தை. ஓகே சார். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு மீட் பண்ணுவோமா? கொஞ்சம் ஓகே பேக்கேஜ் சார். போட்டு வைங்க. ஓகே ஓகே, பாய், குட் நைட். ஓகே சார். ஓகே, பாய் சார்.